ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ரோஜாஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம ஒரு கலர்ஃபுல்லான வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு ரீசெண்டாக வந்திருந்தப்போ இந்த வ்ளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீடை சுற்றி இருக்க பிளான்ட்ஸை எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கே எழுந்து வந்தோடனே பார்க்க ப்ளசண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக எங்கள் அம்மா வீடை சுற்றி இந்த மாதிரி கலர்ஃபுல் பிளான்ட்ஸ் வச்சுருக்காங்க. வாங்க என்னென்ன பிளான்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். எல்லோ பாட்ரிலிக்கா, அப்புறம் கற்பூரவள்ளி, இது கோழிக்கொண்ட செடி, அப்புறம் இது மாதுளம்பழம், அப்புறம் மருதாணி, அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே வந்துட்டு பாட்டிலுக்கா பிளான்ட். கலர்ஃபுல்லாக எல்லா கலர்ஸ்லேயும் இருக்குது. எல்லோ, பிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய கலரில் இருக்குது. இது எருக்கம்பூ செடி, அப்புறம் துளசி, மெடிசினல் பிளான்ட், இதெல்லாமே வந்துட்டு பாட்டிலுக்கா பிளான்ட் தான். அப்புறம் கத்தாழை, எல்லோ கலர், திருப்பும் எல்லோ கலர் பாட்டிலுக்கா பிளான்ட், அப்புறம் வந்து மறிக்கொழுந்து, இது வந்து மாஸ் ரோசஸ். ஓகேவா, இதுவுமே பாட்டிலுக்கா பிளான்ட் தான். டார்க் ராணி பிங்க் கலரில் இருக்கிறது. இது வந்து காம்பவுண்ட் வால் மேலே வச்சுருக்காங்க, பார்க்க அழகாக தெரியணுன்றதுக்காக. இங்கே வந்து பேர்ட்ஸ்லாம் நிறைய வந்து உட்காரும் இந்த பூக்களுக்கு அட்ராக்ட் ஆகி. பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ அழகாக எல்லா கலர்ஸ்லையும் பூ பூக்கும் போது காலையில் ஏஞ்சி பார்த்தாலுமே மனசுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் தானே க்ரியேட் ஆகும். ஸோ தட் எங்கள் அம்மா வந்து நிறைய செடிங்க வளர்த்து எல்லாமே வந்து பூ பூக்கிற செடிங்கள்லாம் வளர்க்கும்போது அதை பார்க்கும்போதே மனசுக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா. இது வந்து ஹைபிஸ்கஸ் ரெட் கலர், இது வந்து ரோஜா பூச்செடி ஒயிட் கலரில் பூக்கும், நிறைய பூக்கும் இது. அப்புறம் இது வந்து பிங்க் கலர் ரோஸ் பிளான்ட்டு. சில செடிகளில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இன்சர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது எதுக்குன்னா எங்கள் அம்மா வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுற வெஜிடபிள் மேன்யூரை அதில் போட்டு விட்டுருவாங்க. எசன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணில் இறங்கி செடி நல்லா ஹெல்த்தியாக வளரும், அப்புறம் நல்லா பூ பூக்கும். இது ரெட் கலரில் இருக்க ஹைபிஸ்கஸ் செடி. இந்த செடி ரொம்ப நல்லா பூ பூக்குங்க. இதெல்லாம் புயலுக்கு முன்னாடி ரொம்ப நல்லா பூத்துட்டு இருந்துச்சு. அது புயலுக்கு அப்புறம் கொஞ்சம் இதுவாகிடுச்சு. இது ஒயிட் கலர் ஹைபிஸ்கஸ், இதுவுமே சூப்பரான செடிங்க, பியோர் ஒயிட்டு. இது பூத்தாலே அழகாக இருக்கும் செடி பார்க்கும்போது. இந்த புயல் இந்த செடிங்கெல்லாம் தப்பிச்சதே பெரிய விஷயங்க. அப்புறம் இது வந்து மேரிகோல்ட் செடி ரெட் கலர், அதுக்கப்புறம் எல்லோ கலர், எல்லோ வித் ஒயிட்டு எல்லாமே ஒரே இதில் வச்சாச்சு. அதில் வந்து தேங்காய் நார் போட்டு விட்டுருக்காங்க. எதுக்குன்னா கொஞ்சம் வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிறதுக்கு. ஓவர் டெம்பரேச்சராக இருந்தால் கொஞ்சம் கூலிங்காக வந்து சட்டிலாக வச்சுக்கிறதுக்கு சாயிலில். அப்புறம் இது வந்து ஸ்னேக் பிளான்ட், இது வச்சா பாம்பு வராதுன்னு சொல்கிறாங்க, அது தெரியல எப்படின்னு. அப்புறம் மணி பிளான்ட்ஸ், கிளைம்பர்ஸு, பொர்ச்சுலிக்கா, இது எல்லாமே வந்து கிரில்லில் இருக்கக்கூடிய போர்ட்டிகோவில் இருக்கக்கூடிய கிரில்லில் வச்சுருக்க செடிகள். இது வந்து ஹைபிஸ்கஸ் தான், எல்லோ கலர் ஹைபிஸ்கஸ். பாருங்களேன், ட்ரிபிள் கலர் எல்லோ, ஒயிட் அண்ட் ரெட். இது வந்து ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட்டு. அப்புறம் கிளைம்பர், மணி பிளான்ட்டு, இதெல்லாமே போர்ட்டிகோவில் இருக்க கிரில்லில் ஏற்றி விடுறதுக்காக அங்கே வச்சுருக்காங்க. அப்புறம் இதுவும் மேரிகோல்டு, அது பாருங்கள் கொஞ்சம் அந்த புயலில் ரொம்ப மோசமாக இருக்குது. அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன், அப்புறம் இதெல்லாமே பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இது வந்து சங்குப்பூ செடி இன்னும் நிறைய இடத்துல எங்கெங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல. நாங்கள் பார்த்து எங்கெங்கேதோ சீட் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து எங்கள் அம்மா இதை வந்து போட்டு வளர வச்சு சங்குப்பூ செடியை வந்து வளர்த்தாங்க. இதில் நல்லா பூ பூக்கும். சங்குப்பூ செடியில் நல்லாவே பூ பூக்கும். ஒயிட் அண்ட் வந்து பர்பிள் கலரில் 2 கலரில் வச்சுருக்காங்க. இது புயலுக்கு முன்னாடி நல்லாவே பூத்துட்டு இருந்துச்சு. அப்புறம் போர்ட்டுலுக்கா செடி வந்து எங்கள் வீட்டில் நிறைய கலர்ஸ் இருக்கும் பாருங்கள். ஆரஞ்சு, லைட் பிங்க், ராணி பிங்க், அதுக்கப்புறம் டார்க் ஆரஞ்சு. இது வந்து மோஸ் ரோசஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த செடியெல்லாம் ஒன்றா பூத்துச்சுனாலுமே எங்கள் வீடு பார்க்க அப்படியே குட்டி நந்தவனம் மாதிரியே இருக்கும். அவ்வளோ பூ பூத்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும், கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸை பார்க்குறதுக்கு. அப்புறம் இது ஒயிட் கலர் மோஸ் ரோசஸ், இதுவும் நிறைய இடத்துல வச்சுருக்கோம் பதியம் போட்டு. அப்புறம் ஹைட்டாக வளர்கிற செடிகளுக்கு கீழே நாங்கள் வந்து இந்த மோஸ் ரோசஸ் எல்லாத்தையுமே நட்டு வச்சுருவோம். எல்லா ஹைட்டாக வளர்கிற செடி கீழேயும் இதெல்லாம் நட்டுடுவோம். இது வந்து கற்பூரவள்ளி, மெடிசினல் வேல்யூ உடையது. நல்லா சளிக்கெலாம் ரொம்ப நல்லா கேட்கும். நாங்கள் ஏதாச்சும் சளி பிடிச்சதுன்னா எடுத்து இந்த கற்பூரவள்ளியில் 2-3 தலை எடுத்து சாப்பிட்டோன்னா அது கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் எங்களுக்கு. இதெல்லாம் பாருங்கள், கிரில்லில் எவ்வளோ அழகாக கிளைம்பர்ஸ் ஏற்றி விட்டுருக்காங்க. எல்லாமே படர்ந்து இருக்குது பாருங்கள். எல்லாமே பூ பூக்கும்போது அந்த க்ரீனு, பர்பிள், ஒயிட் எல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். இந்த மோஸ் ரோசஸ் பிளான்ட்டை பதியம் போட்டு கிடைக்கிற இடத்தெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுருவாங்க எங்கள் அம்மா. அப்புறம் காம்பவுண்ட்ஸ் வாலை சுற்றி அங்கங்கே கார்னர்ஸில் இந்த கத்தாழை செடிகளை வந்து மேலே வச்சுடுவாங்க. பார்க்க அழகுக்காக அது மாதிரி வச்சுருக்காங்க.
அப்புறம் இந்த போட்டிருக்க செடி பாருங்களேன், இலைகள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது, ஹைட்டாகவும் வளர்ந்துச்சு. இந்த மணி பிளான்ட்டோட இலைகளும் நல்லா பெருசாக நல்லா அகலமாக ஒரு பாம் சைஸ் அளவுக்கு வளர்ந்துட்டு போயிட்டுருக்கு. இது அப்படியே நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் கிளைம் பண்ணி விட்டுருவாங்க கிரில்லில். அப்புறம் போர்ட்டிகோக்கு சைடில் ஒரு பாத்வே மாதிரி போகும். அங்கேயும் எங்கள் அம்மா விட்டு வைக்கலாம். அங்கேயும் நிறைய செடிகளை வச்சு, அதுவும் பூ பூக்கிற செடிகளாக வச்சு ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் நடக்கிறதுக்கு இடம் மட்டும் விட்டுட்டு சைட் ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டாங்க. இது கிரில் மேலே ஏற்றி விட்டது அப்போ காமிச்சது தான். அப்புறம் போர்ட்டிகோக்கு உள்ளார நிறைய மணி பிளான்ட்ஸ் செவுத்து மேலே அப்படியே வச்சுருக்காங்க. நிறையா கேப் விட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்போ தான் இதை நட்டு வச்சுருக்காங்க. இப்போ தான் துளுத்துட்டு வருது. இதுவும் நல்லா வளர்ந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் க்ரீனிஷாக. போர்ட்டிகோக்குள்ளார ஹேங்கிங்ஸ் மாதிரி ட்ரை பண்ணி வாலில் கட்டி விட்டு அங்கே பிளான்ட்ஸை நல்லா நட்டு வச்சுட்டாங்க. நிறைய பூ பூக்கிற செடிகளை தான் அதுலேயும் நட்டு வச்சுருக்காங்க. இங்கே நாங்கள் சோஃபா போட்டு இந்த பூ பூக்கிறத பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். மார்னிங் அண்ட் ஈவினிங் டைமில் டீ குடிச்சிட்டே இதெல்லாம் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் அம்மா வீட்டோட கார்டன் டூர். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை channel. Bye bye.